கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம் தேவனுடைய நாமத்தை இந்த காலை பொழுதில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நேர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வம் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளில் முதல்ல தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். காலை பொழுதுல நேற்றைய தினத்தில் சொன்னது போல சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். என்னுடைய தேவைகளுக்காய் அவரை நோக்கி பார்ப்போம். என்னுடைய குறைகளுக்காய் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். வாழ்க்கையில இன்றைக்கு மாறுதலை கொடுக்கிற தேவன். வாழ்க்கை மாறப்போகுது. பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் மாறப்போகுது. இருக்கிற இந்த நிலை மாறப்போகிறது. அவர் மாற்றுகிற தேவன். எல்லாவற்றையும் மாற்றுவார். உன் காலங்கள் இப்படியே போகாது. ஒரு நாள் வரும், உன் பேரை பெருமைப்படுத்துகிற நாட்கள் வரும். உன்னை போற்றி உன்னை புகழ்கிற நாட்கள் வரும். அதனால காலை பொழுதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். துதியின் பாத்திரத்தை எடுத்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவேன். காலை பொழுதுல எல்லாரும் கொஞ்ச நேரம் மன மகிழ்ச்சியோடு 5 நிமிஷம் தான் ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை ஆளுகை செய்கிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரே, எங்களை படைத்தவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், சிலுவை சுமந்தவர். காலை பொழுதுல உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஷபதிரபு திகரபு ஷிகரதரபக, நன்றி நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மதியில கடந்து வாங்க, எங்கள் மதியில உலாவி வாங்க, எங்களை ஆட்கொள்ள, எங்களை அபிஷேகம் பண்ணு, எங்களை நடத்த. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த. அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் கத்தாவே எங்களுக்கு முன்னே நின்று எங்களை பாதுகாக்க, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க. இந்த காலை பொழுதுல என் தெய்வமே எங்கள் மத்தியிலே உலாவி வாங்கப்பா. ஓ ரபதரலபு ஷிகரதரபுதுரனமன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு பாதும் படித்தேன், என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். உன் பாதும் படித்தேன், என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் நட்பு உள்ளும் மோதி ஐயா
உந்தனக்கு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்களைந்தே பாடின தேடினதால் கண்களைந்தே பாடின பாடல்கள் நீங்களித்தே. உட்பாது பணிந்தே என்னால் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உட்பாதும் பணிந்தே என்னால் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை திட்டெங்கும் அடங்கிடவள் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை திட்டெங்கும் அடங்கிடவள் தீவிரம் பாது பணிந்தே என்னால் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உட்பாதும் பணிந்தே என்னாலும் உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இன்னும் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாறுதல். இன்னும் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையை என்னையும் தேர்ச்சிடுவே. உமது கோலும் தடியும் உண்மையை என்னையும் தேர்ச்சிடுவே. உட்பாதும் பணிந்தே என்னால் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சேர்ந்து சொல்லலாம். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உட்பாதும் பணிந்தே என்னால் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவர் முழு பலத்தோடு நம்மை நேசித்தார். அதனால்தான் தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுக்க முடிந்தது. அவருடைய அன்புல கொஞ்சம் கூட கலப்படமே இல்லை. கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு அன்பு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் பிதாவிடத்துல அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டிய தேவன் பூமியில வந்து எனக்காக உனக்காக அடிக்கப்பட்டார். உன் மேலே என் மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு.
வேதத்துல ஒரு வார்த்தை அதிகமா என்ன தொட்ட ஒரு வார்த்தை, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அதனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 வார்த்தை. அப்ப அவருடைய அனுபவம் பாருங்க, ஈடு இணையில்லாத ஒரு பெரிய அன்பு. இன்றைக்கும் அதே அன்போடு உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கும் அதே அன்போடு உன்னை அவர் அரவணைக்க காற்று கொண்டிருக்கிறார். அவரிடத்துல வந்தா போதும், அவரிடத்துல வந்தா போதும். இளைய குமாரன் கெட்டு போய் அப்பா கிட்ட வந்த போது அப்பா உதறி தள்ளல, கட்டி அணைத்தார். இன்னைக்கு உன்னையும் கட்டி அணைத்து உனக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு விசை ஓரபதரலபு ஷிகரதரபு ஹல்லேலூயா. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே உன் நேசமுகம் என்றும் கண்டடை நேசிக்கிறே இயேசுவே உன் நேசமுகம் என்றும் கண்டடையே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆளுகை செய்ய திருக்கரம் எங்களை நடத்தட்டும், நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாளை நம்ம நடத்தும்படியாக தேவன் உதவி செய்வாராக. தினம் ஒரு தூது என்ற இந்த தலைப்புல நாம இந்த வாரம் முழுவதும் திங்கள் முதல் வெள்ளி வரை நாம் இதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தேவன் முடிவு பண்ணணும். எங்களால ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு வார்த்தையை தினம் ஒரு தூது என்ற வார்த்தையில ஒரு வார்த்தையை சொன்னேன். சங்கீதம் 31 அதுல இருக்கிறதால 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, அவர் சொல்லும் போது இது பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த காலத்துக்குள்ளாக நான் வாழ்வது கடினமா இருக்கிறது. இந்த காலத்துக்குள்ளாக நான் பிரவேசிப்பது எனக்கு முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்துல சத்துருக்களும் எனக்கு விரோதங்களும் குரோதங்களும் அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, என் காலத்தை உம்முடைய கரத்துல வைங்க, என் நாட்களை உம்முடைய கரத்துல வைங்க, என்ன உம்முடைய திருக்கரத்துல வச்சு மூடுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப அவருடைய கரத்துல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நேற்றைய தினத்துல சொன்னேன், கரத்துல இருந்ததுனால்தான் கோலியாத்து விழுந்தான் என்று சொல்லி. தாவீது ஆமா தேவனுடைய கரத்துல இருந்ததுனாலதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கணும், அவருக்கு முன்பதாக இருக்கணும். ஆமா, அப்போ அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடியதான அந்த வாழ்க்கையை தான் தேவன் அங்கீகரிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அவர் கரத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா முடியாது. பல நேரங்களில் அதனால தான் நான் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான். அவன் 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 பாருங்க, அவன் காரணமே இல்லாம பிரிஞ்சிடுவான், காரணமே இல்லாம அவன் போயிடுவான், காரணமே இல்லாம
ஆமா ஆமா ஆமா. அந்த 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 டிஸ்டன்ஸ் ஆயிடும், அவனுக்குள்ளாக தூரம் ஆயிடும். அப்போ தேவனத்துல கிட்டி சேரணுமே தவிர அவர் கருத்துக்குள்ளாக வந்து அடையணுமே தவிர தூரம் போறது வாழ்க்கை அல்ல. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கரத்துல இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அவருடைய கரத்துல இருக்கிறதுனா நாளுக்கு நாள் வெற்றி. அவருடைய கரத்துல இருக்கிறதுனா நாளுக்கு நாள் ஜெயிக்க முடியும், மேல போக முடியும். நேற்றைய தினத்துல ஒரு வார்த்தை சொல்லும்போது, தாவீது விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? இந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லும் போது 5:10 கூட இருந்ததுனால நாளுக்கு நாள் வெற்றி. அது வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சம்பள உயர்வு கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இல்ல, இவனுக்கு நாளுக்கு நாள் எப்படின்னு தெரியல. இன்றைக்கு காட்டிலும் நாளைக்கு மறுநாள் 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 அவருடைய வாழ்க்கை பிரகாசமா மாறினே இருந்தது. இதற்கு அவர் சொல்ற ரகசியம் என்னன்னு கேட்டா, சீக்ரெட் என்னன்னு கேட்டா, அவர் சொல்ற, தாவீது சொல்ற சீக்ரெட், நான் கர்த்தருடைய கரத்துல இருந்த நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல எத்தனை பேர் போக போறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய கரத்துல எத்தனை பேர் இருக்க போறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு விருத்தி வேண்டும் என்று சொன்னார், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்ம பாருங்க, மற்ற காரியத்துக்கெல்லாம் முதல் உரிமை முன்னுரிமை கொடுத்துடுறோம். நம்ம காரியத்துக்கு ஆமா மனுஷன் பார்க்கிற மனுஷனுக்கோ அல்லது ஆமா கண்ணுக்கு தெரிகிறதான அந்த ஆசீர்வாதத்துக்கோ நம்ம முன்னுரிமை கொடுத்துடுறோம். கண்ணுக்கு தெரியாத, நீ அறியாத இருக்கிற ஒரு நடுவில் இருக்கிறார், அதை நம்ம மறந்துட்டோம். அறியாத இருக்கிறவன், நம்ம பார்க்காத, நாம நம்மளுடைய மாம்ச கண்ணில் பார்க்க முடியாத ஒருவர் நம்ம நடுவில் நின்று நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையில்தான் இந்த சங்கீதக்காரன் 22வது சங்கீதத்துல 10வது வசனத்துல சொல்லும் போது, 10வது வசனம் வாசிங்க, 22:10. அவ எங்க தாயின் வயிற்று, அப்ப நம்மளுடைய ஃபுல் அவரு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த நேரத்துல என்னென்ன குறை உண்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நமக்கு நம்மளுடைய குறைவு தெரியாது. நமக்கு சில நேரத்துல சொல்லுவாங்க, நான் அப்புறமா அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடுவேன், அப்புறமா அவ்வளவுதான். ஏன்னா அவனை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனால கண்ட்ரோல் அங்க இல்லை, கடவுள் கையில இருக்குது. கண்ட்ரோல் கடவுள் கையில தான் இருக்குது. அப்போ அவருடைய அந்த விருத்திக்கும் அவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கும் அவர் கூட இருக்கும் போது அது நடக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லும் போது, 18வது வசனம் சொல்லும் போது வாசிங்க, 1 சாமுவேல் 16:18. ஒன்னு வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன். அவ்வளவுதான். இந்த குவாலிட்டி எல்லாம் எப்போ வர்றதுமா? யுத்த வீரன். யுத்த வீரன்னா நம்ம குடும்பத்துல சண்டை போடுறதுலாம் இல்லை, பிசாசோடு சண்டை போட கத்துக்கணும், அவன் தான் யுத்த வீரன். சும்மா வீட்டுல சண்டை போடுறவெல்லாம் யுத்த வீரன் இல்லை. புருஷன்கிட்ட சண்டை போடுறவெல்லாம் நீ எல்லாம் யுத்த வீரன் நினைச்சுக்காத. ஆமா பாத்தியா, கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், கைக்குள்ள வச்சுக்கிறேன்னு சொல்லாத, அதெல்லாம் சாபக்கேடு. அதெல்லாம் சாபக்கேடு. புருஷனை கைக்குள்ள வச்சு கூடாது, அதெல்லாம் சாபக்கேடு. புருஷன் கையில நீ அடங்கி இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். புருஷன் உனக்கு என்னவா இருக்கிறான்? தலையா இருக்கிறான். இதெல்லாம் சண்டை பேச வேண்டிய. ஆமா, நான் சண்டை போட்டு எரிஞ்சு உழுந்து, ஆமா அவனை உண்டு இல்லண்டு ஆக்கி தூக்கி எப்படி கரத்துல வச்சுக்கின்னு அவன் கண்ணு பார்த்த ஒரு ஆடுறது, அவன் பார்த்து அசைகிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே போலதான் மனைவியும், அதே போலதான் பிள்ளைங்களையும். குடும்பத்துல சண்டை போடுறதுலாம் இல்லை. காலையில இருந்து பிசாசோட எவ்வளவு நேரம் சண்டை போட்டேன்? ஜெயிச்சது யார்? அவனா நீயா? அதனாலதான் சொன்னேன், இந்த கூட்டத்தை போய் நிக்க வைக்க போறேன் நானு. ஏன்னா ஏன் ஜெபம் கெட்டு போகுது. ஏன் ஜெபம்? காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாள், 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன் நானு. அவன் 3 மணில இருந்து 6 மணி நேரம் உட்காந்து பிசாசோட சண்டை போடுவேன். அந்த நைட் அதுல பாரு, என் தூக்கமா எனக்குள்ளாக இருக்கிறதா அவனுக்குள்ளாக வர அந்த சண்டை போட்டு நான் தான் ஜெயிக்கணும். எவ்வளவு நேரம் சண்டை போட்டோம்?
காரிய சமர்த்தன். ஆமா, எல்லாரிடத்துலயும் ஒரு பெரிய சமாதானம், பிளான் பண்ணி செய்யறது. ஆமா, அந்த அந்த கடவுளே அந்த காரியத்தை ஆமா நமக்கு புகுற்றுவார், நமக்குள்ளாக வர வைப்பாரு. ஆமா ஆமா, தேவனை மகிமைப்படுத்து, வாசிப்பதில் தேறினவன் தேவனை மகிமைப்படுத்துறது. இதெல்லாம் எப்போ இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் ஒரு மனுஷனோட இருக்கும் போது தான் நடக்க நடக்காது. தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கணும். அவன் தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அவனுடைய வாழ்க்கை தான் நாளுக்கு நாள் மேன்மையா போக முடியும். அவனுடைய காரியம் தான் எல்லாத்துலயும் ஜெயத்தை கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேலையில உங்களுக்கு வருகிற தூது, எனக்கு வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில இது விருத்தி ஆகல, இது ஃபெயிலர் ஆகினே இருக்குது, என்னன்னு தெரியல, இது என் வாழ்க்கையில ஒன்றும் உருப்படுற மாதிரி எல்லாம் தெரியல, குடும்பத்திலையும் பெருசா பெரிய சமாதானமோன்ற இருக்கிறது போல எல்லாம் ஒன்றும் தெரியல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெருசா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் தெரியல, என் குடும்பத்துல என்னுடைய கையின் பிரயாசம் கூட அப்படியே கொஞ்சம் வந்தா கொஞ்சம் இறங்குது. சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல பழமொழி, ஜானியாக ஏறுனா முழம் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏறி இறங்குது, கொஞ்சம் ஏறுது, ரொம்ப இறங்குது. ஒரு வேலையில ஒரு விருத்தி இல்லை, என் வாழ்க்கையில சரியான ஒரு பாதையில ஓட முடியல, என்னால எல்லாமே ஃபெயிலர் ஆக சொல்றீங்களா? இப்ப நான் சொல்றேன், இந்த தினம் ஒரு தூதுன்ற தலைப்புல நான் சொல்றேன், உங்களோடு கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கட்டும். தேவன் உங்களோடு இருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும் போது, வாழ்நாள்ல உங்க வாழ்க்கையில தோல்வியே வராது. அடிக்கடி சொல்லுவேன், இது சொல்லுவது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பெருமையா இருக்கும். மற்ற பேர் சொல்லுவாங்க, ஏன் இன்னும் அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு படிப்பெல்லாம் தெரியாது. ஆமா, நான் படிக்கும் போது 7வது படிக்கும் போது ஜெயிலுக்கு போன ஒரு ஆள். என்ன படிச்சிருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்ன படிச்சிருப்பேன். ஒரு படிப்பு, அந்த கல்வியின் ஞானமே எனக்கு இல்லை, அறிவே எனக்கு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் ஒரு சபையை நடத்துகிற அளவுக்கு எனக்கு அந்த அந்த ஞானத்தை கொடுத்தது. எப்படி நான் போய் மறுபடியும் போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில படிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் உள்ள வந்தார். ஞானம் கர்த்தர் தான். நானே ஞானம், அதான் வசனம் சொல்ல, நானே புத்தி. புத்தி எது? நீதிமொழிகளை சொல்லிட்டு நானே புத்தி. புத்தி முழுச உள்ள வந்துடுச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் இடத்துல வந்தா புத்திமானா நடப்பேன். கர்த்தர் இடத்துல வந்தா ஆமா ஐஸ்வர்யம் கனமும் என்னாலே வரும். அவர் கர்த்தர் உங்ககிட்ட வந்தாருன்னா ஐஸ்வர்யம் கனம் வரும். நானே யுத்த வீரன். தேவன் உள்ள வந்துட்டாருன்னா நீதான் யுத்த வீரன். சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஈட்டியோட அம்போட எல்லாம் வரல, நான் மத்த இதெல்லாம் வரல, நான் சேனைகளுக்கு கர்த்தரோட வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அவரே எல்லாம், அவரே எல்லாம், ஆதியும் அந்தமும் அவரே. அவர் உன்னோடு வரும்போது நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவ. அவர் உன்னோடு இருக்கும் போது நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில செழிப்பு வரும். அதனால்தான் அந்த அந்த சங்கீதக்காரனை குறித்து மத்தவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தை சொல்றாங்க, ஆமா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவாங்க உன்னை பார்த்து, அந்த பொண்ணோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா? பையனோட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றாங்களா? உன்னை பார்த்து சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு சொல்லட்டும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு சொல்லட்டும், உன் வாழ்க்கை நன்மையாய் முடியும். இன்றைக்கு இப்படியாக சொல்லட்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை பார்க்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத பார்க்கணும். என் நடை, என் உடை, என் பாவனை, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய பேச்சு, என்னுடைய குணம், என்னுடைய குணாதிசயம், நான் இருக்க வேண்டிய விதம் எல்லாமே கர்த்தரை வெளிப்படுத்தணும், பிரதிபலிக்கணும். பண்ண முடியுதா? பண்ண முடிஞ்சா வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி ஆகும். ஏன் நான் சொல்றேன், அதை காலையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழகா சொல்றேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கெட்டதே அப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கெட்டதே நடக்காதுன்னு சொல்லி அர்த்தம். நிமிஷத்துக்கு நிமிஷம், அவருக்கு அவர், நிமிஷத்துக்கு நிமிஷம் வாழ்க்கை விருத்தியாது அப்படின்றத நீயே பார்ப்ப. ஏன்னா இந்த கெட்ட குணங்கள்லாம் அப்படியே மறையும். கெட்ட காரியங்கள்லாம், கெட்ட குணம் மறையும் போதே கெட்ட காரியங்கள் எல்லாம் மறையும். கெட்ட காரியங்கள் மறையும் போதே எதிர்ப்பெல்லாம் மறையும். வாழ்க்கையில விருத்தியும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை, உம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்கட்டும். பார்க்கும்போது நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு
கர்த்தாவே, எங்க வாழ்க்கை உம்முடைய கரத்துல இருக்கட்டும் ஐயா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றத்தை நான் பார்த்துட்டேன், எத்தனையோ தோல்வியை பார்த்துட்டேன், எத்தனையோ இழப்பை பார்த்துட்டேன், எத்தனையோ வறுமையை பார்த்துட்டேன், இல்லாமைய பார்த்துட்டேன், சாபத்தை பார்த்துட்டேன். கர்த்தாவே, அதெல்லாம் தீர்க்க எங்களுக்கு வழி தெரியல. இன்றைக்கு ஒரு வழியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கணும்னு சொல்லி, உம்முடைய கரத்துல என்னுடைய காலங்கள் இருக்கும் போது கர்த்தாவே, நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடியதான வாழ்க்கை, நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம், எல்லாவற்றும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் கர்த்தாவே இந்த வேத வசனத்தின் நிமித்தமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும், எங்களோடு கூட இரும், நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து நாம முடிப்போம். இன்றைக்கு மாலை கூட்டம் இருக்கிறது, அதனால நாளைக்கு மாலை கூட்டம் இருக்கிறது, திருவிருந்து கூட்டம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு காலையில சர்வீஸ் இந்த தினம் ஒரு தூதி இல்லை, அதனால திங்கட்கிழமை காலையில நம்ம சொல்லலாம் இந்த காரியங்களை. நாளைக்கு காலையில இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான கர்த்தாவை நல்ல ஒரு காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்போது பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் கர்த்தாவை தியானித்தோம். கர்த்தாவே, இந்த நாள் எங்களோடு நீங்க இருங்கப்பா. எங்களோடு கர்த்தாவே நீங்க இருந்து எங்களை நடத்த வேண்டிய பாதையை காட்டுங்க. எங்க மேல கண்களை வைத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுங்க. எனக்கு முன்னே போய் கோணலை எல்லாம் சபைப்படுத்துங்க. என் கர்த்தாவே, என் சிந்தையை, என் இருதயத்தை, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் அப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு வெள்ளங்களும் கர்த்தாவே அப்பா பெரிய மழையினாலே சேதங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தாவே, சென்னை பட்டணமும் கர்த்தாவே தாக்கி கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையில மண்டையில வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, திக்கற்ற பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே உம்முடன்ல வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ பேர் வீடு கர்த்தாவே இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கர்த்தாவே அப்பா வீட்டுக்குள்ளாக வெள்ளம் புகுந்து கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் கர்த்தாவே அப்பா தத்தளிக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அப்பா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, இந்த வியாதினால வந்ததான அந்த உபத்திரவத்தையே இன்னும் தாங்க முடியாத இந்த தேசம் இப்படிப்பட்ட இன்னொரு கர்த்தாவே கொடுமையான காலத்துக்குள்ளாக கொண்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடும் ஐயா. கர்த்தாவே, தேசத்துல செழிப்பை கொடுங்க, தேசத்துல மன மகிழ்ச்சியை கொடுங்க. என் தேசம் கர்த்தாவே விவசாயத்தினால அப்பா கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. விவசாயத்தெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க, நல்ல விளைச்சலை உண்டாக்குங்க. என் தேசம் கர்த்தாவே அப்பா பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு தேசமாய் மாறட்டும். பிச்சை எடுக்கிற ஒரு தேசமாய் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அள்ளி கொடுக்கிற ஒரு தேசமாய் என் தேசம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு எந்த விபத்தும் நடக்காதபடி காத்து கொள்ளுங்க. எந்த விதமான கொலைகள் தற்கொலைகள் நடக்காதபடி காத்து கொள்ளுங்க. எந்த விதமான கர்த்தாவே ஆபத்துக்கள் பொல்லாப்புகள் தேசம் வராதபடி காத்து கொள்ளுங்கப்பா. தேசம் உம்முடைய திருக்கரத்தில் இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும்படியாய், நீர் ராஜரீகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறையா. பொல்லாத வியாதிகள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். வியாதிகளை எல்லாம் கர்த்தாவே இன்றைக்கே வேறு அறுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறையா. வியாதிகள் இல்லாத ஒரு அப்பா இடமா எங்கள் இடங்கள் மாற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. உயர் அதிகாரிகள் எல்லாம் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீதியோடு நியாயத்தோடு இன்றைக்கு கர்த்தாவே செயல்பட என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். தேவ பயத்தோடு இருக்க கிருபை செய்யுங்கய்யா. எந்த விதமான தவறுகள் நடக்காதபடிக்கு தாம் வேலையை கர்த்தாவே உத்தியோகத்தை சரியான விதத்துல செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுங்கய்யா. கர்த்தாவே அப்பா நல்ல திட்டங்களை இந்த தமிழ்நாடு மாத்திரமல்ல கர்த்தாவே இந்திய தேசத்துல நல்ல திட்டங்களை இன்றைக்கு கர்த்தாவை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. ஊழியங்களை எல்லாம் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர்கள் உத்தமத்தோடு நடக்க கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை
உத்தமத்தோடு நடத்தி செல்ல தேவனாகிய கர்த்தாவே கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஊழியத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஊழியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க நடத்தி செல்லுங்க. உலகம் எங்கும் கர்த்தாவே சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்ல என் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்பி தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கர்த்தாவே பொறுப்படுத்தி நடத்துங்க அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பஸ்தினி கர்த்தாவே பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. கர்த்தாவே யாருமே இல்லாத அப்பா ஒன்று கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே இல்லாதபடிக்கு அப்பா கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யப்பா அப்பா. அனாதை என்று சொல்லுகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக, பொறுப்படுத்தி நடத்துவீராக அப்பா. கண் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்காக அப்பா, சரீரத்துல ஊனமற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர். எல்லாரையும் போஷித்து காப்பாத்துங்க, எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த நாள் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீரே பொறுப்படுத்து, நீரே அவர்களை வழிநடத்தி, நீரே அவர்களை போஷித்து காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஐயா. இதனால் கர்த்தாவே எங்களுக்கு எந்த விதமான மனவேதனைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாய் காணப்படட்டும் அப்பா. எல்லையில நிக்கிறதான எல்லா கர்த்தாவே ராணுவ வீரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே உயர் வேலையில இருக்கிற அப்பா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும், காத்து கொள்ளும். திருக்கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்தி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் ஆவிகள் வெளியே போகட்டும். சண்டைகள், குழப்பங்கள், இல்லாமைகள், சாபக்கட்டு, பாவக்கட்டு, அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தாலே வெளியே போகட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களை நல்ல விதங்களில் கர்த்தாவே இந்த நாளில நீங்க நடத்தும்படியாய் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எந்த குடும்பத்திலும் துக்க காரியங்கள் வரக்கூடாதப்பா. எந்த குடும்பத்திலையும் வேதனையான காரியங்கள் வரக்கூடாதப்பா. எல்லா குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. முதியோர் கர்த்தாவை சிறியர் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நிலக்கால்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பாதுகாத்து ஆசீர்வதி கர்த்தாவே. சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்தி நடத்துங்க. புதிய சபைக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் கர்த்தாவே சரியான விதத்துல நடந்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆட்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அங்க இருக்கிற எதிர்ப்புகள் மாறட்டும். ஒரு திருக்கரம் எங்களை ஆளுக செய்யட்டும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீங்க நடத்துங்க. உம்முடைய கரத்துல கர்த்தாவே, உம்முடைய கரத்துல எங்களுடைய காலங்கள் இருக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, தாவீதோடு கர்த்தர் இருந்து நடத்தினது போல எங்களோடு இருந்து நீங்க நடத்துங்க. நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதித்து காத்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். God bless you. Praise the Lord.